மேனாள் பிரதமர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர், இந்த தேசத்தை கட்டமைத்த மாபெரும் தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் 136வது பிறந்த நாளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்று கொண்டாடி இருக்கிறோம். காலையில் கத்திப்பாராவில் உள்ள ஜவஹர்லால் நேரு சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். இந்த தேசம் விடுதலை அடையும் பொழுது 1947ஆம் ஆண்டு ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாமல் இந்த தேசம் இருந்தது. ஆனால் இந்த தேசத்தை கட்டமைத்து வல்லரசு ஆவோம் என்ற ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஆனால் அவர் கட்டமைத்து நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்த தலைவர்களில் வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் ஜவஹர்லால் நேரு. 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தவர். தன்னுடைய செல்வ செழிப்பான குடும்பத்திலிருந்து விலகி மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மாபெரும் தலைவர். அவர் கட்டமைத்த தேசம், அவர் கட்டமைத்த நாடு, அது விண்வெளி புரட்சியாகட்டும், பசுமை புரட்சியாகட்டும், கிரீன் ரெவல்யூஷன் என்று சொல்லுகின்ற பச்சை புரட்சியாகட்டும், ஒரு காலத்தில் பஞ்சம் பட்டினி இருந்ததை எல்லாம் முறியடித்து தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியாவை, இந்த தேசத்தை மறுசீரமைப்பு செய்தவர். ஆனால் இன்று பிஜேபி கிண்டலடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்டமைத்தவர் ஜவஹர்லால் நேரு. ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இவர்கள் இடஒதுக்கீட்டை எடுப்பார்கள், இவர்கள் தேசத்திற்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். ஜவஹர்லால் நேரு இல்லை என்றால் இந்த தேசம் எவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கும் என்பதை அவர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனசாட்சி இல்லாமல் பாஜகவுடைய தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி, உண்மைக்கு புறம்பான செய்திகளை மக்களிடம் விதைத்து வருகிறார். இதையெல்லாம் உண்மை இல்லை. ஜவஹர்லால் நேரு இல்லை என்றால் இந்த தேசம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் தன்னுடைய பணியை செய்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய நோபல் சர்வீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். 10 மணி நேரம் 12 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். இந்த கத்தி குத்து சம்பவம் என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. ஏதோ ஒரு இடத்தில் தவறு நடக்கிறது என்பதற்காக எல்லா மருத்துவரையும் இப்படி பார்க்கின்ற பார்வை சரியில்லை. இரண்டாவதாக, நேற்று நான் சொல்லியிருந்தேன், ஒரு தாய் இறந்து விட்டால் என்ற துக்கத்தில், வருத்தத்தில், ஆத்திரத்தில் இந்த செயலை செய்திருக்கிறார். அவர் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தாய் இறந்தாலும், இறக்கவில்லை, சிகிச்சையில் இருக்காங்க, அவருடைய துக்கம், அவருடைய வலி நேர்மையானது. எந்த தாய்க்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு முடியாமல் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் இறங்குவது இதற்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்காது, தீர்வை ஏற்படுத்தாது. ஆனால் பல தாய்களுடைய உயிர்களை மருத்துவர்கள் காப்பாற்றி வருகிறார்கள். லட்சக்கணக்கான தாய்கள் மருத்துவமனையில உள்நோயாளியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்களை எப்படி அவர்கள் பார்க்க வேண்டும்? பல மருத்துவர்களை நோயாளிகள் குணமடைந்த பிறகு உங்களை தெய்வமாக பார்க்கிறோம் என்று கையெடுத்து கும்பிடுகின்ற காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சம்பவம் இனி வரும் காலங்கள் நடக்கக்கூடாது. மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை அரசு அளிக்க வேண்டும். இன்று கூட உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அதுக்கு ஆலோசனை செய்து எல்லா மருத்துவமனைகளிலும் காவல்துறை துணை அமைப்புகள், காவல்துறையை சார்ந்தவர்கள் அங்கே அலுவலகம் அமைத்து, செக் போஸ்ட் அமைத்து கண்காணிக்கப்படுவார்கள். துணை காவல் நிலையம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். வரவேற்க தகுந்தது. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எங்க தலைவர் குமரி அனந்தன் அவர்கள், அவருக்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், அரசு மருத்துவமனையில் ராயப்பேட்டால உள்நோயாளியாக இருந்திருக்கிறார். பொம்மந்துரார் மருத்துவமனையில் இருந்திருக்கிறார். தலைவர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உள்நோயாளியாக இருந்திருக்கிறார். அதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு முன்னுதாரணம் என்பது எங்கள்
தலைவர் குமரி அனந்தன் அதை செய்து காட்டியிருக்கிறார். அரசு மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லாததும் சரியான சிகிச்சை அளிக்காததும் இதுக்கான காரணம்னு பொதுமக்கள் அதிகமாக அலைக்கழிக்கப்படுகிறார்கள், சரியான பதில் அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உண்மையா இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அதை உடனே கருத்தில் எடுத்துக்கொண்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இதற்கு தீர்வு காண வேண்டும். தமிழ்நாட்டில் டாக்டரோட பற்றாக்குறை அதிகமா இருக்கு. இல்ல இது நீங்க கேட்கிற கேள்வியை நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது, மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் பேசும்பொழுது கூட நாங்கள் இப்பொழுது ஆட்களை ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே 2 துறை தான் மிகவும் முக்கியமான துறையாக மாநில அரசு பார்க்கக்கூடிய துறை. ஒன்று மருத்துவத்துறை, இன்னொன்று கல்வித்துறை. இதை 2 கண்போல் பாவித்துத்தான் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து நிதி ஒதுக்குவார்கள். அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் முன்னுரிமை கொடுத்து இதற்கு தீர்வு காண வேண்டும். இல்ல, அவர்களுடைய வேலை பளுவை குறைக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய அதிகாரத்தை, அவர்களுக்கு உரிய என்ன தேவையோ அதை அரசு வழங்க வேண்டும். அவர்களுக்கு வேலை பளு இருக்கிறது. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சார் காலையில் முடிச்சுட்டு எனக்கு மாற்று மருத்துவர் இல்லை, நான் இரவு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. நண்பர்களுடைய பையன் பொண்ணெல்லாம் அங்கே படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது, நாங்கள் 2 டியூட்டி பார்க்குறோம் 3 டியூட்டி பார்க்குறோன்னு சொல்கிற மருத்துவரும் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, அந்த நோயாளி விட்டுட்டு போயிட்டா அதை யார் பார்த்துக்குவாங்க? உடனே அவர்களுக்கு அங்கங்கே ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கு, மருந்து கொடுக்க வேண்டியிருக்கு. செவிலியர்கள் அப்படிதான். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உலகத்திலேயே இந்திய மருத்துவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மருத்துவர்கள் எப்படியெல்லாம் பணியாற்றினார்கள் இந்த தேசம் தெரியும். WHO அவார்டெல்லாம் அதில் தான் கொடுத்தாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம். ஆகையால இனிவரும் காலங்களில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், மருத்துவர்கள் மனநிறைவோடு பணியாற்ற வேண்டும், அவர்களுக்கு மன உளைச்சல் கொடுக்க கூடாது என்பதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய வேண்டுகோள். அதுக்கும் இதுக்கு நாங்க இருக்கு. அவருடைய தாய் நேர்ந்த நிலையை பார்த்து அவர் எமோஷனா எதுவும் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். ஒரு இதுக்கு தீர்வு இந்த எமோஷனலா போயிட்டு கத்தியில குத்துறதுதான் தீர்வாகாது. அவர் சொன்னாதான் எதிர்கட்சி தலைவர் எல்லாம் எதிர்கட்சி தலைவர் இல்ல, குறைதானே சொல்லணும்.